16:20 ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை, அதாவது சாத்தானா யாருங்க? நமக்கு எதிராளி நம்முடைய குடும்ப நபர் கிடையாது, மற்ற நபர் கிடையாது. நமக்கு எதிராளி யாருங்க? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் இந்த பேதுரு சொல்கிறாரு, உங்கள் எதிராளி ஆகிய சாத்தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்கே சாத்தான்னு சொல்லும்போது எனக்கு அருமையானவர்கள் யாரை குறிக்கிறது? எதிராளி. ஆமென். நம்மை அழிக்க நினைப்பவன், நம்மை வஞ்சிக்க நினைப்பவன், சோதனைக்காரன், அவனை கர்த்தர் என்ன செய்ய போறாராம்? உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் அதே 9ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, ரோமர் 9:28, அவர் நீதியோடு பாருங்க, அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லி இருக்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, எனக்கு அருமையானவர்களே, இங்கே நான் பார்க்கிற ஒவ்வொரு வசனத்தை நான் பார்க்கிறோம். சீக்கிரமாய் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார், சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த காலையில் வந்திருக்கிற தேவச்சனமே, ஒருவேளை நீங்கள் பலவிதமான காரியத்தை நினைத்து நீங்கள் சோர்ந்து போய் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு காரியம், ஒரு அலைன்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அவங்கள பார்த்து சொல்கிறேன், சீக்கிரமாக எல்லாம் நிறைவேற்றி முடிப்பார். முதலே சொன்னேன், நல்ல காரியங்களை அவர் சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்கிற வேலை வந்து விட்டது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? தாமதம் இல்லாமல் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதில் மிக முக்கியமான காரியம் சொல்கிறேன், சாத்தான் மீது நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறாரு. பலவிதமான காரியத்தில் ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்திக்கிறீங்க. அதாவது எனக்கு அருமையானவர்களே, அதாவது வெற்றி அப்படிங்கிறது ஒரு யுத்தகலம். அந்த யுத்தத்தில் தேவன் நமக்கு வெற்றியை தரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய காலின் கீழே அவருடைய சொல்கிறார் பாருங்க, உங்கள் காலின் கீழே நான் நசுக்கி போடுவேன் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அடிக்க வேண்டியதை அடித்து, துவைக்க வேண்டியதை துவைச்சி, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. என்ன செய்யணுமோ அம்மட்டும் அவரே செஞ்சு முடிச்சிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு அருமையான சில பேர் டயர்டாக இருக்கிறீங்க, கொஞ்சம் உற்சாகமாக இருங்க. 2 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 இப்படியாக சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை படிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இங்கே பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி இனி இல்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, 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 ஆசையா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களுக்கு வெற்றி. ஆமென் சொல்லுங்க. நாம் எங்க இருக்கிறோம் இப்போ? கிறிஸ்துவுக்குள்ள. நமக்கு எப்பொழுது என்னதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? வெற்றி தான் கொடுத்து. கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. எனக்கு அருமையானவர்களே, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் படியாக சொல்லுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15 நீங்கள் படிக்கும்போது படிக்கலாம். பிலிப்பியருக்கு அடுத்தது கொலோசியர், படிக்கலாம் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களை பிசாசினுடைய அனைத்து வல்லமைகளையும் உரிந்து கொண்டு
வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செஞ்சாரு? நல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி, ஹல்லேலூயா. சிலுவையிலே கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பிசாசினுடைய அனைத்து வல்லமைகளை, அதிகாரங்களை அவர் உரிந்து கொண்டார். பிசாசிட்டு என்ன கிடையாது சொல்லுங்க? வல்லமை கிடையாது. ஏசப்பாட்ட தான் வல்லம் இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவன் பொய்யான காரியத்தை நடப்பிப்பான். அதெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் சில வேலையெல்லாம் பண்ணுவான், ஆனால் அதை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? பயப்படவே கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. முதலே சொல்லிட்டேன், எல்லாம் இனி சீக்கிரமாய் நடக்கும். சீக்கிரமாய் ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சாத்தான் தோற்று போக போகிறான். ஹல்லேலூயா. தோற்று போயிட்டான், ஆனால் உங்கள் மூலமாக அவன் தோற்று போக வேண்டும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவன் ஜெயிக்கவே கூடாது. யோபனுடைய வாழ்க்கையில் சாத்தான் ஜெயிக்க முடியல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் சாத்தான் ஜெயிக்க முடியல. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சாத்தான் ஜெயிக்க முடியல. ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்தினுடைய வாழ்க்கையில் சாத்தான் ஜெயிக்க முடியல. தானியேலுடைய வாழ்க்கையில் சாத்தான் ஜெயிக்க முடியல. இயேசு கிறிஸ்து விழ தள்ள வேணும்னு நினச்சான். என்ன தள்ளு இல்லை, நான் உன்னை தள்ளுறேன் பாரு அப்படின்னு சொல்லி மலையிலேருந்து தள்ள பார்த்தான். ஹல்லேலூயா. நீ இனி மண்ணை தின்பாயின்னு சொன்னான். வந்து வஞ்சிக்கிறான் பாரு. இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாகும்படி செய்யும். பார்த்தீங்களா? என்ன தள்ளில, நான் உன்னை தள்ளுறேன் பாரு. நீ என்னை மண்ணை திங்க வச்சில, நான் கல்லில் நான் திங்க வைக்கிறேன் பாரு. இதெல்லாம் பெரிய ஒரு பிளானு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எனக்கு நீ என்ன செஞ்சியோ அதே நான் உனக்கு செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பிதா அனுப்பின குமாரனை வஞ்சிக்க பார்த்தான் பிசாஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் வெற்றி பெற்றார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிசாஸ் எதை தான் பண்ணுவான்? என்ன தள்ளல, உன் பிள்ளையை நான் தள்ளுறேன் பாரு. என்ன மண்ணை திங்க வச்சு இல்லை, உன் பிள்ளைய மண்ணை கவ வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பிசாஸ் என்ன செய்வான்? போராடுவான். அதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? காலின் கீழே தான் இருக்கணும், தலைக்கு வந்துடக்கூடாது. பல பேருடைய வாழ்க்கையில் பிசாசு தலை மேலே ஏறி உட்காந்துடுறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சமாந்த குலைச்சிட்றான், பல பிரச்சனை கொடுத்துட்றான், பல போராட்டத்தை கொடுத்து தலைக்கு மேலே வர அளவுக்கு வச்சிடறோம். கால் கீழே தான் இருக்கணும். பிசாசு எங்கே இருக்கணும்? நம்முடைய காலுக்கு கீழே தான் இருக்கணும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றார், உன் காலின் கீழே நான் நசுக்கி போடுவேன். எப்போ நசுக்கி போடுவேன்? சீக்கிரமா. எப்போங்க? சீக்கிரமாக நான் நசுக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இதில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், சத்துருக்கள் மீது ஆண்டவர் பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறார். ஹல்லேலூயா. இதுவரை குடும்பங்களிலே பிரச்சனை கொண்டு வந்த சாத்தானை, சரீர ரீதியாக பிரச்சனை கொண்டு வந்த சாத்தானை, பொருளாதார ரீதியாக நஷ்டத்தை கொண்டு வந்த சாத்தானை, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இன்றைக்கு நமது காலின் கீழே நசுக்கி போட்டு தேவன் நமக்கு ஒரு வெற்றியை தரப்போறாரு. எத்தனை பேர் அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க? ரீதியாக போராட்டங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லை, போராட்டம். பாஸ்டர், மாத்திரையை போட்டு போட்டு பார்க்குற ஒன்றும் நடக்கலை, நானும் எந்திரத்தை கட்டி கட்டி பார்க்குற ஒன்றும் நடக்கலை, நானும் என்னென்னோ பரிகாரம் செஞ்சு பார்க்குற ஒன்றுமே நடக்கலை. வந்திருக்கிறீங்களா? விசுவாச பிள்ளைகளுக்கு அப்பாற்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த போராட்டங்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருவா. ஏசப்பாவை நம்புங்க, ஏசப்பா விசுவாசிங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சீக்கிரமாக எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. இதுதான் காலின் கீழே நசுக்கி போடுவார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் சும்மா இரு. உன்னோட யார் போராடிட்டு இருக்கிறாங்க? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் காலின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் எங்கே இருக்கிறீங்க? இங்கே தான் இருக்கிறீங்களா? சகோதரர்கள் கவனிங்க. சகோதரர் விழிப்பாக இருக்கணும், என்ன பார்க்கணும். தலையை யார் குமிஞ்சிட்டு இருந்தால் மைக் கொண்டாந்து கரெக்டாக உங்கள் கையிலே கொடுத்துருவேன். அது உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏன்னா ஆராதனை செய்ய வந்திருக்கிறீங்க, அவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க. இது நீங்கள் அசால்ட்டாக இருக்கிற நேரம் கிடையாது. கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்யணும்னு சபிக்கப்படணும்னு வேதம் சொல்லுகிறது. அதுக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறதா தேவனுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களை வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். படிங்கம்மா. உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. யாரு வர்றாங்களாமா? யாரு வர்றாங்க?
உலகத்தின் அதிபதியும் ஆண்டவரே சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வரான். அவன் மோசமானவன், அவன் வந்து வஞ்சிக்கிறவன், அவன் திருடன், அவன் கொள்ளைக்காரன், சோத்திரம் வரான். ஆனா அவனுக்கு என்னிடத்தில், அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பிசாசனுடைய காரியம், உலக பிரகாரமான காரியம் எனக்குள்ள இல்ல. அவன் என்னை வஞ்சிக்க முடியாது, என் காலின் கீழே இருக்கிறான்னு சொல்லுகிறார். சோத்திரம் அல்லேலூயா. இதைத்தான் நான் சொல்ல வரேன். பிசாசை நீங்கள் ஜெயிக்கணும்னா, நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, சாத்தானை உங்கள் காலின் கீழே வையுங்க. உலக பிரகாரமான காரியங்களை உங்கள் காலின் கீழே வையுங்க. சோத்திரம் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். சோத்திரம் அல்லேலூயா. எபேசியர் 6:10 அதான் சொல்லப்படுகிற. எனக்கு அருமையானவர்களே, பவுல் சொல்றாரு, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிசாசினுடைய தந்திரங்களை மேற்கொள்ளத்தக்கதாக, எதிர்கொள்ளத்தக்கதாக, அவனுடைய காரியங்களை முறியடிக்கத்தக்க சர்வாயுத வர்க்கம். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே வேத வசனமாகிய பட்டயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ தான் நாம் அவனை என்ன செய்ய முடியும்? முறியடிக்க முடியும். அதில் சொல்கிறாரு, எனக்கு அருமையான 6-7 காரியம் சொல்கிறாரு. விசுவாச குத்து சொல்கிறாரு, சத்தியம் என்கிற கேடயத்தை சொல்கிறாரு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. போர் கவசமாகி எனக்கு அருமையான தலைக்கவசத்தை சொல்கிறாரு. இப்படி எல்லாம் ஒவ்வொரு காரியம், அது பெரிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம். புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சாத்தானை சீக்கிரமாக உங்களால் ஜெயிக்க முடியும். ராமன் சொல்லுங்கள். அதைத்தான் நான் பார்க்குறேன். எபேசியர் 4:27 சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆராதனைக்கு ஒரு வாரம் கட்டடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் யாருக்கு இடம் கொடுத்துட்டீங்க? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஜெபிக்காத விட்டுட்டுனாவே பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம். அங்கே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இதில் கர்த்தருடைய பிள்ளைங்க, அவனுக்கு இடம் ஒரு நாள் கொடுத்துடாதீங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இடம் கொடுத்துட்டு அப்படின்னா அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால் அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் ஏசப்பாவுக்கு ஒவ்வொரு நாள் இடம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, முதலாவது காரியம் என்ன நம்ம பார்க்குறோம்? சாத்தானை சீக்கிரமாக காலின் கீழ் நசுக்கப்படுவா. ரெண்டாவது நம்ம பார்ப்போம், லூக்கா 18:1-8 வரல. கொஞ்சம் குயிக்காக நான் படிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 18 1 படிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு உவமையை சொன்னார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் மனுஷனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியானா இருந்தான்னு பார்க்கிறோம். கவனிச்சிங்களா? ஒரு பட்டணத்தில் யார் இருந்தாங்க? கதை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பட்டணத்தில் யார் இருந்தாங்க? நியாயாதிபதி இருந்தாங்க. அந்த பட்டணத்தில் இன்னொருத்தர் யார் இருந்தாங்க? ஒரு விதவை தாயார் இருந்தாங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அந்த விதவை தாயார் அந்த நியாயாதிபதிகிட்ட போய், ஐயா, எனக்கும் என் எதிராளிக்கும் பெரிய ஒரு இடப்பிரச்சனை இருக்கிறது, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்ல. ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஆளுங்க? மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனையும் மதிக்க மாட்டான். எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க. இன்றைக்கி நாமளும் சில பேர் அப்படி இருக்கிறாங்க. இங்கே இல்லை, வெளியில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மனுஷனையும் மதிக்க மாட்டாங்க, தேவனையும் மதிக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி. இந்த அம்மா பாருங்க, ஆண்டவர் ஒரு உவமையாக சொல்கிறாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுன்ற ஒரு உவமையை சொல்கிறேன். ஒரு பட்டணத்தில் ஒரு ஏழை விதவி இருந்தால், அந்த விதவி அந்த நியாயாதிபதிட்டு போய் ஒவ்வொரு நாளும் ஐயா 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 ஐயான்ட்டு, எனக்கு அருமையான ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிக்கு போய் கதை தட்டினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அவர் பார்த்தாரு, என்னடா நான் மனுஷனையும் மதிக்கலை, தேவனையும் மதிக்கலை, ஆனால் இவ வந்து இனிமேல் நம்மளை என்ன செய்யக்கூடாது, காலையில் தான் நான் நிம்மதியாக 6 மணிக்கு தூங்குறேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. 6 மணி வரை தூங்குறீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு அல்லையே சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, அப்போ நல்லா கவனிங்க. இந்த ராஜா அந்த நியாயாதிபதிக்குள்ளே அவன் என்ன செய்கிறான்? நான் போய் நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கு பாருங்கள், ஏசப்பா என்ன சொல்கிறாரு? எனக்கு அருமையானவர்களே பாருங்கள், இந்த விதவை என்னை எப்பொழுது தொந்தரவு செய்கிறபடினால் இவளை அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்யணும்னு தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஹலோ, என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையில்லா இந்த அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
செய்யாமல் இருப்பாரோ? அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க, சீக்கிரமா உங்களுக்கு நியாயம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இதில் சொல்கிறேன், கணவரை இழந்திருக்கிற உங்களுக்கு ஸ்பெஷலாக செய்வார். அல்லேலூயா. விதவி தாய்மாரெலாம் நீங்கள் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ, எனக்கு அருமையானவர்களே, நீ சோர்ந்து போகாத, நீ ஜெபம் பண்ணிகிட்டே இரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அதான் சொல்கிறார், சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாத்துக்கும் சொல்கிறேன், சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி அநேகர் ஜெபத்தில் சோர்ந்து போயிட்டீங்க, இருதயம் தளர்ந்துருச்சு, நம்பிக்கை இழந்துட்டீங்க, உங்களை அறியாமல் சந்தேகம்லாம் வந்துருச்சு. ஆண்டவர் எனக்கு செய்வாரா? நானும் ஜெபம் பண்ணினேன், 1 வாரம் ஜெபம் பண்ணேன், 2 வாரம் ஜெபம் பண்ணேன், ஒன்றும் நடக்கலையே. அநேகர் இருதயம் தளர்ந்து போச்சு. உங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியாமலே உள்ள அவிசுவாசம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, தீயில் வந்துருச்சு. இது நடக்குமா? நடக்காது போல தெரியுது. இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, நான் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன். நீ சோர்ந்து போயிடாத, ஜெப வாழ்க்கையில் சோர்ந்து போயிடாத, விசுவாசத்தில் சோர்ந்து போயிடாத, ஜெபக்குழு நடத்தல சோர்ந்து போயிடாதீங்க, ஆண்டோடைய ஊழியத்தை செய்யல சோர்ந்து போயிடாதீங்க, ஆத்தும ஆதாயம் செய்யல சோர்ந்து போயிடாதீங்க, ஆண்டருக்கு கொடுக்கறதுல சோர்ந்து போயிடாதீங்க, சபைக்கு வருகிறதுல சோர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? நற்செய்தி சொல்றதுல சோர்ந்து போக வேண்டாம். கணவன் மனைவி அன்புல இன்னும் பலப்படுங்க. சோர்ந்து போயிட்டீங்களா? ஏன் கல்யாணம் வச்சுன்னா தெரியலையே? எப்போ பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கிற வயசில்? ஹலோ, இருக்கிறீங்களா? நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். சோத்துரு. அல்லேலூயா. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு. தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்தில் ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னு சொன்னால், அந்த அநீதி உள்ள நியாயவிதி சிந்திச்சதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவன் மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனையும் மதிக்க மாட்டான். ஆனால் நான் அப்படியா? ஏசப்பா சொல்ல, நான் அப்படியா? நான் மனதுருகிற ஆண்டவர், நான் இரக்கமுள்ள ஆண்டவர், நான் அன்புள்ள ஆண்டவர். அல்லேலூயா. என்னை நோக்கி இரவும் பகலும் ஓயாமல் என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுறாங்களே, ஓயாமல் ஜெபம் பண்ணிட்டு நான் சும்மா இருப்பேனா? என் பிள்ளைக்கான நியாயம் செய்வேன். அல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபம் பண்ணுறீங்களா? பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. ஆண்டரை தேடுறீங்களா? தேடிட்டே இருங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வை கொண்டு வரார். சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அல்லேலூயா. என்னென்ன பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு தீர்வு காண நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, அந்த பிரச்சனைக்கு ஏசப்பா தீர்வு கொடுக்கிறார். லேட்டாக இல்லை, சீக்கிரமாக. உபாகம் 10ஆம் அதிகாரம் 18 சங்கீதம் 109:9, சங்கீதம் 146:9, எரேமியா 22:9 நீங்கள் பார்க்கும்போது, உபாகம் 10:18 மட்டும் முதல்ல படிங்க பார்ப்போம். படிங்க. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கு அவர் நியாயம் செய்கிறவரும் அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன செய்யறாராம்? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் என்ன செய்யறாராம்? நியாயம் செய்கிறவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை யாராவது ஒடுக்குன்னா அவ்வளோதான், டேஞ்சர் தான். வழக்காடுவாராம். என்ன செய்வாராம்? அவங்களுக்காக வழக்காடுவாராம். ஸ்தோத்திரம். சும்மா கிடையாது. இன்றைக்கி அநேகர் விதவிகளை அநேகர் தொந்தரவு பண்ணுறாங்க. யாரும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்தில் உள்ள நபர்கள் இன்னைக்கு எனக்கு அருமையானவர்களே, பெத்த தாயின்னு பார்க்காம, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புகுந்த வீட்டுக்கு இன்றைக்கி மருமகள் இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, உனக்கு யார் உனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அருமையானவர்களே என்ன செய்கிறாங்க? விதவை தாய் என்று பார்க்காம, யோசிக்காமல் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறாங்க. கடவுள் சும்மாலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார், சீக்கிரமாக நியாயம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். யாரை பார்த்து சொல்கிறாரு? சீசர்களை பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றலாம் நான் விட மாட்டேன். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு அருமையானவர்களை, நாம் யாரை நம்பி இல்லை, அவரை நம்பி நாம் இருக்கிறோம். நமக்காக ஒரு சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இரவும் பகலும் ஜெபிப்பதை மட்டும் நிறுத்திடாதீங்க. யாருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக செயல்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17 வசனத்தை படிங்க. குயிக்கா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்து முடிப்போம். படிங்க. 2 கொரிந்தியர் 4:17 படிங்க. மேலும் காணப்படுகிற அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை
நல்லா விசுவாசியான கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. முதலாவது சீக்கிரத்திலே சாத்தான காலின் கீழே என்ன செய்வாரு? நசுக்கி போட்டுருவாரு. ரெண்டாவது சீக்கிரத்தில் உனக்காக நியாயம் செய்வாரு. மூன்றாவது சீக்கிரத்திலே உபத்திரம் நீங்க போகிறது. அல்லேலூயா. ஜனவர் ஆமென் சொல்றீங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. கடன் பாரம் என்கிற உபத்திரவமா, வியாதி என்கிற பாரம் உபத்திரவமா, தொழிலில் பிஸ்னஸில் பெரிய ஒரு உபத்திரமா, சீக்கிரம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆனால் உங்கள் விசுவாசம் அவர் மேலே உறுதியாக இருக்க வேண்டும். அவர் என் உபத்திரவங்களை சீக்கிரமாய் மாற்று. 38 வருஷமாக வியாதிப்பட்டவனை போய் தொட்டு, மகனே ஒரு வாரம் வெயிட் பண்ணு, இப்போ தான் நான் தொட்டிருக்கிறேன், அல்லேலூயா, நீ சீக்கிரமாய் குணமாய் அப்படின்னு சொன்னார். படுக்கு எடுக்க ஒன்று நடறா அப்படின்னாரு. சோத்திரம். அல்லேலூயா. 38 வருஷம் படுக்கை தூக்கி இக்கத்தில் வச்சுக்கிட்டு இங்கே போட்டால் வேற ஒருத்தந்து படுத்துக்குவான், தூக்கிட்டு போட அப்படின்ட்டார். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்னோட சீக்கிரமாக அவர் வசரத்தை தொட்டாலே சீக்கிரம் குணம். 12 வருஷத்துக்கு சகோதரிக்கு. அல்லேலூயா. எவரு ஜபாலயத்தில் வீட்டுக்கு போனார். சோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் ஒப்பரி வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. மக போயிட்டான். இவர் ஒப்பரி வச்சு அழுதாரா? போனார். சீக்கிரமாக உயிரோடு எழுப்பிட்டார். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள் லேட்டாக இல்லை, சீக்கிரமாக எல்லாம் மாறும். விசுவாசத்தோடு இருங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறாரு, என் ஜனங்களை விடுவிக்கும்படி நான் இறங்கினேன். அல்லேலூயா. லேட்டாக இல்லை, இன்னொரு 400 வருஷம் இல்லை, சீக்கிரமாக என் ஜனங்களை கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நீங்கள் ஆண்டருக்கு ஒத்துழைப்பு தரணும். ஆமென். முறுமுறுக்கக்கூடாது, ஆண்டர் மேலே கோவப்படக்கூடாது. ஏன் ஆண்டவரே லேட் ஆகிட்டு இருக்கு? செய்வார். சோத்திரம் இன்னும் சோத்திரம் பண்ணு. எல்லா வீட்டிலும் சோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் நடக்கலையே நடக்கும். ஆமாம், அவ்வளோதான். சீக்கிரத்தில் ஆண்டவர் என்ன செய்வாருன்னு போயிட்டே இருங்க. ஏன்னா யோவான் 16:20 தான் சொல்லுகிறது, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் அழுது புலம்புவீங்க, உண்மைதான். ஆனால் உங்கள் துக்கம் என்ன செய்யும்? சந்தோஷமாய் மாறும். 4வது ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். ஏசாயா 58:8 படிங்க. குயிக்காக படிக்கலாமே. ஏசாயா 58:8 படிங்கம்மா. அப்பொழுது அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உனக்கு பிறகாலை காக்கும். நல்லா விசுவாசின கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு அருமையான 4வது சொல்கிறேன். சீக்கிரத்தில் எங்கள் சுகவாழ்வு துளிக்க போகிறது. சீக்கிரத்தில் முதலாவது சாத்தான என்ன செய்ய போகிற? கீழே சீக்கிரமாக என்ன செய்வாரு? காலின் கீழே போட்டு முதிக்க போகிறார். அல்லேலூயா. 2வது சீக்கிரத்தில் ஆண்டவர் நியாயம் செய்வார். 3வது சீக்கிரத்தில் உபத்திரம் நீங்கி போகும். 4வது சீக்கிரத்தில் துளிர்க்கும் நம்முடைய சுகவாழ்வு. எத்தனை ராமன் சொல்கிறீங்க? சீக்கிரமாக அப்படிங்கும்போது தீவிரமாக, லேட்டாகாது. இனி லேட்டாகாது. எல்லாம் உடனுடனே என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அவ்வளோதாங்க, கை மாறிட்டே இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, சைன் பண்ணிடுவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்று நம்மளது சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும்படியாக கர்த்தர் செய்கிற வேலை வந்து விட்டது. ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியம் அதிலே 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எனக்கு அருமையானல படிக்கலாம். 7ஆம் வசனம், அதில் 7ஆம் வசனத்தை படிங்க. ஆமாம், பசியாக இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுங்க. பாருங்க, எனக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவனுக்கு வஸ்திரம் கொடுங்க. உன்னுடைய உறவா இருக்கிற உன் நண்பனுக்கு, உன் சிநேகிதனுக்கு, உன் குடும்ப நபருக்கு ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ, அதுதான் ஒரு ஸ்பெஷலான உபவாசம். அல்லேலூயா. அந்த உபவாசம் தான் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு. படிக்கலாம். 9ஆம் வசனம். அதே அப்பொழுது நீ கூப்பிடுவாய். இங்கே தான் இருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கணுமா?
இந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வார்த்தையின்படி செய்யுங்க. நன்மை செய்ய அறிந்து நான் செய்யாமல் போனால் பாவம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நன்மை செய்யல என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாமல் இருங்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கணும் அப்படின்னா செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்யுங்க. செய்ய வேண்டியதை ஆண்டுக்கு செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்யுங்க. கஷ்டப்படுறதுக்கு செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்யுங்க. நான் வந்தால் செய்கிறேங்க, நான் வந்தால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கடந்த வாரத்தில் எனக்கு அருமையானவர்களே பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஒரு 1500 தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் அக்கௌண்ட்டில் போட்டுச்சு, ஜிபே பண்ணி விட்டுடலாம், அக்கௌண்ட்டுக்கு அந்த கரண்ட் பில் கட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லி 1500 போட்டு வந்தேன். வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. பாஸ்டருடைய அம்மா, என்னோட காலேஜ் படித்தவர். அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இந்த மாதிரி பாஸ்டர் ரொம்ப அன்கண்டிஷனில் இருக்கிறாரு, அவருக்கு கிட்னியில் கல்லுக்குன்னு சொல்லி நாங்கள் மாத்திரை மருந்து எடுத்தோம், அது சைடு எஃபெக்ட் ஆகி குடலெல்லாம் ஓல் சுழுற அளவுக்கு ஆயிடுச்சு, பல 1000 செலவு பண்ணிட்டோம், இப்போது சுத்தமாக காசு இல்லை, ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க, தேவைகளுக்கு தான் பாஸ்டர் ஃபோன் பண்ணேன் அப்படின்னாங்க. நான் யோசித்தேன், கரண்ட் பில் கட்டுறதுக்கு இப்போ தான் 1500 போட்டு வந்தோம். அப்புறம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், சரிம்மா தேவைகள் சந்திக்கும் போது நான் போடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா கரண்ட் பில் கட்டணும், ஏன்னா லாஸ்ட்டு டேட் அதுதான், நாளைக்கு வந்து பீஸ் கட்டை உருகிட்டு போயிடுவான், நம்ம சர்ச்சுடைய பீஸ் கட்டை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சோத்திரம். ஆனால் எனக்கு அருமையான நடந்தது என்ன தெரியுங்களா, அம்மா அவர் பாஸ்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்ம ஜிபேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் அப்படியே அனுப்பி, கர்த்தர் நம் தேவையில் அவர் பார்த்துக்கொள்ளுவார். சோத்திரம். நன்மை செய்ய அறிந்து நான் செய்யாமல் போனால் பீஸ் கட்டை தானே பிடிங்கிட்டு போவாங்க, பிடிங்கிட்டு போட்டோம். சோத்திரம், அல்லேலூயா. அது கூட மறுபடியும் போட்டுக்கலாம். ஆனால் அவங்க ஒவ்வொரு நாளும் 1500 செலவாமா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் பாஸ்டர், இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகணும், ஏன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுருக்கிறோம், இன்றைக்கி போய் ஆகணும், டாக்டர் வர சொல்லிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எனக்கு அருமையானவர்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்ய அறிந்து நான் செய்யாமல் போனால் பாவம். அதனால் ஆண்டவர் ஒருத்தருக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஒரு காரியத்தை சொல்கிறாரா, சீக்கிரமாக செய்யுங்க, அதை தாமதம் பண்ணவே கூடாது. சோத்திரம். ஒருவேளை நம்மளை கொண்டு அந்த காரியத்தை செய்யணும் ஆண்டவர் என்ன செஞ்சுருப்பார், அந்த நேரத்தை முன்குறிச்சிருப்பார். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, காலம் தாமதவே பண்ணவே கூடாது. ஆண்டவருடைய காரியமாக இருந்தாலும் சரி, அது மற்றவனுடைய காரியமாக இருந்தாலும் சரி. எனக்கு அருமையானவர்களே, நான் 10 லட்ச ரூபா வந்தால் தான் செய்யும் அப்படின்னா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. சோத்திரம், அல்லேலூயா. இருக்கிறத கொண்டு நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சீக்கிரமாக செய்யும் போது தான் நம்முடைய சீக்கிரமாக சுகவாழ்வு துளிர்க்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? லாஸ்ட்டாக நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு அருமையான வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கொஞ்சம் குயிக்காக படிங்க. ஒருத்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க, எடுங்க, கொஞ்சம் குயிக்காக படிக்கலாம். 3:11. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ள இருக்கிறதை பற்றி கொண்டிரு. சோத்திரம், அல்லேலூயா. 5வது எழுதி கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாய் வரப்போகிறார். சோத்திரம், அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரட்சிப்பு, உங்களுக்கு கொடுத்துருக்கிற வரம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற தாளந்து, உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிருபை, உங்களுக்கு கொடுத்துருக்கிற வல்லமையை தயவு செய்து பற்றி கொண்டிருங்க. அசால்ட்டாக இருந்தீங்கன்னா போயிடும். சோத்திரம், அல்லேலூயா. எப்பொழுதும் நீங்கள் அலாட்டாக இருக்கணும். ராமேன்னு சொல்லுங்களேன். சோத்திரம். அலாட்டாக இருந்தீங்கன்னா ரட்சிப்பை ஒருத்தரும் பறிக்க முடியாது. பிசாசு ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. சோத்திரம், அல்லேலூயா. ஏசு அது சீக்கிரமாக வரப்போ. வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 நீங்கள் படிக்கும்போது 12ஆம் வசனத்தை படிக்கும்போது 7:12 படிங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை, இந்த புத்தகத்தில் உங்க கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமாகி இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்கிறார். இதை வாசிக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் இதை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார். காலம் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. சோத்திரம், அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, அவர் அது சீக்கிரமாக வரப்போகிறாரு. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரும் அசால்ட்டாக இருக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஜாக்கிரதையாக இருக்கவனை கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சோத்திரம், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களை அவர் நினையாத நேரத்தில் வரப்போ நிறைய காரியத்தை சொல்ல நேரம் போதாது, புரிந்து கொள்ளுங்க. அங்கே நம்ம பார்க்குற மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 24ஆம் அதிகாரத்தில் அவர் திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார். நீங்கள் நினையாத நேரத்தில் அவர் வருகிறபடியால் நீங்கள் விழித்திருங்கள், ஆயத்தமாக இருங்கள். சோத்திரம், அல்லேலூயா. மத்தேயு 25:1-13 வீட்டில் போய் வாசிச்சு கொள்ளுங்க. அங்கே 5 புத்தியுள்ள கன்னிகள் 5 புத்தி இல்லாத கன்னிகளுடைய வாழ்க்கையில் பார்க்க மணவாளன் வராருன்று கேள்விப்பட்ட போது அப்போ தான் ஓடுறாங்க. எதுக்கு? எண்ணெய் வாங்குறதுக்கு. சோத்திரம், அல்லேலூயா. ஏசுனார் இப்போ வரமாட்டார், மல்லத்தான் வருவார், நான் அடுத்த மாதம் நான் ஞானசனம் எடுத்துக்கிறேன், அடுத்த வருஷம் எடுத்துக்கிறேன். இல்லை, லேட் பண்ணாத, சீக்கிரமாக வாழ்க்கையை ஒப்புக்கொடு.
உன் வாழ்க்கையில் நீ ஒப்பு கொடுக்கற மூலமாக பெரிய ஒரு நன்மையான காரியத்தை உன் வாழ்க்கையில் ஆண்டு செய்ய விரும்புகிறார். நீ தாமதிப்பீர் என்று சொன்னால் உனக்கு வருகிற ஆசீர்வாதம் தாமதித்து கொண்டு தான் இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ சீக்கிரமாக வாழ்க்கையை அர்ப்பணிச்சிங்கன்னா எல்லாம் உனக்கு சீக்கிரமாக நடக்கும். இதுதான் உண்மை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ அந்த ஆசீர்வாதம் வேணும் அன்றைக்கி சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க, அவருக்கு செய்ய வேண்டியது சீக்கிரமாக செய்யுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்வார். ஆமென்னு சொல்லுங்களேன். 5 காரியம். சீக்கிரமாக சாத்தானை என்ன செய்வார்? காலிங்களை நசுக்கி போடுவார். சீக்கிரமாக நமக்காக அவர் நியாயம் செய்வார். சீக்கிரமாக உபத்திரவு நீங்கும். ஆமென். அடுத்தது சீக்கிரமாக நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும். ஆமென்னு சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா.